வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத எத்தனையோ விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் மனிதனுடைய உடல் ஆரோக்கியம். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் ஓர் அடியான் கேட்கிற துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். எனவே அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்க வேண்டும், என்ன துஆ செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் வினவியதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இம்மை மறுமையின் சுகத்தை அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்றார்கள். சங்கையானவர்களே, தமிழில் சொல்வார்களே, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் எவ்வளவு நன்றாக இருக்குமோ அதை சார்ந்துதான் அந்த மனிதனுடைய உலகமாகட்டும், அந்த மனிதனுடைய மறுமை சார்ந்த அமல்களாகட்டும் அது சரியாக இருக்கும். எனவேதான் ஓரிடத்தில் இரண்டு இடத்தில் அல்ல, பல்வேறு இடங்களில் உடல் ஆரோக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வற்புறுத்தி கூறியுள்ளதை நம்மால் ஹதீஸில் காண முடிகிறது. உடம்பு சரியில்லாதவருக்கு தான் ஆரோக்கியத்துடைய அருமை புரியும். யாருக்கு நோய் வந்ததோ அவருக்குத்தான் தெரியும் உடற்சுகத்தோடு இருந்தது எவ்வளவு ஒரு இனிமையான காலம் என்பது. எனவே உடல் ஆரோக்கியம் என்பது மிக உன்னதமான ஒரு விஷயம். இன்றைக்கி எத்தனையோ நபர்களிடத்தில் செல்வம் இருக்கலாம், ஆனால் அந்த செல்வத்தை அனுபவிக்க தடையாக இருப்பது எதுன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியம்தான். அவர்களுக்கு வந்த கடும் நோய், அவர்களிடத்தில் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை, விரும்பியதை சாப்பிட முடியாத சூழ்நிலை, விரும்பிய இடங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா உடற்சுகம் கெட்டு போவது தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, நிஅமத்தான், இரண்டு அருட்கொடைகள், இரண்டு நிஅமத்துகள் இருக்கிறது, மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். ஆனால் அந்த இரண்டு அருட்கொடைகளினுடைய பெருமதியை, மதிப்பை அதிகமான மனிதர்கள் உணர்வது கிடையாது என்று சொன்னார்கள். அதில் முதலாவது அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபரா. முதலாவது நபி அவங்க சொன்னாங்க அஸ்ஸிஹ்ஹத், மனிதனுடைய உடல் ஆரோக்கியம். இரண்டாவது அல் ஃபராக், மனிதனுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரம் என்பதாக சொன்னார்கள். அதனால தான் வரலாறுகள் இப்படியும் எழுதப்படுகிறது. ஒரு நாள் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களாம், யா அல்லாஹ், ஒருவேளை நான் அல்லாவாக இருந்து நீ மூசாவாக இருந்தீன்னா என்கிட்ட நீ என்ன கேட்ப? அல்லாஹு தஆலா பதில் சொன்னானாம், மூசாவே, ஒருவேளை நீ நானாக இருந்து நான் நீயாக இருந்தால் உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்று அல்லாஹ் சொன்னானா. காரணம், ஆரோக்கியம் என்பது அவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம். அது இன்றைக்கெல்லாம் சுப்ஹானல்லாஹ் சொல்லவே வேணாம். ஒரு காலம் இருந்தது, எத்தனை தள்ளாடும் வயதாக இருந்தாலும் ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள். இன்றைக்கி அந்த சூழ்நிலைகள்லாம் இல்லை. எப்படி உணவு பட்டியல் மெனு இருக்குதோ அந்த மாதிரி இன்றைக்கி நோய்களினுடைய பட்டியல் நிறைய வந்துச்சு. காலங்கள் கழிய கழிய புது புது நோய்களும் உருவாகின்ற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் புது புது நோய், நம்ம அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி நிறைய நோய்கள் இன்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சங்கையானவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? மனிதன் இஸ்லாம் சொல்லுகிற இந்த வழிமுறைகளை பேணாதது தான் காரணம். வரலாறுகளில் நம்ம பார்க்குறோம், சில சமயங்களில் சஹாபாக்கள் எல்லையை தாண்டி அவர்களது உடலுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கிற அளவு இபாதத்தில் ஈடுபட்ட போது கூட நபி அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். சில மனிதர்களை பற்றி நபி அவங்களிடத்தில் சில வாலிபர்களை பற்றி சொல்லப்பட்டது. யார சொல்லா, இவங்கெல்லாம் முடிவு செஞ்சிருக்கிறாங்க, உங்களுடைய இபாதத், உங்களுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் பார்த்த இவங்க இனிமேல் என்ன செய்யறன்னு தொடர்ந்து நோன்பு வைக்கிறதாக இவங்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் இனி திருமணமே செய்ய போகிறதில்லைன்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இரவு நேரத்தில் தூங்காமல் விழித்து இபாதத் செய்கிறதா முடிவு செஞ்சுருக்கிறாங்க. நபி அவர்கள் அந்த வாலிபர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், தோழர்களே, என்னை பாருங்கள், நான் தொடர்ந்து ஒன்றும் தூங்காமல் தொழுகிறதில்லை, தொழுகவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன். ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், இன்னொரு நாள் சாப்பிடுகிறேன். நானும் திருமணம் செய்திருக்கிறேன், குழந்தைகளை பெற்றிருக்கிறேன். எனவே அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் இருங்க.
எப்பவும் நோன்பு வைப்போம், சாப்பிடவே மாட்டோம், திருமணமே செய்ய மாட்டோம் என்பது இது உன்னதமான ஒரு விஷயம் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபர்களுக்கு அறிவுரை கூறினார்கள் என்று ஹதீஸிலே நம்மால் காண முடிகிறது. இன்னும் வரலாறுல நம்ம பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிது நபவிக்குள்ளே வர்றாங்க. 2 தூண்களுக்கு இடையில் ஒரு கயிறு ஒன்று கட்டப்பட்டிருக்குது. நபியை அவங்க கேட்டாங்களாமா சஹாபாக்கள் இடத்துல, என்ன இது கயிறு? அப்போ சஹாபாக்கள் கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இது ஜைனப் என்ற ஒரு பெண்மணியினுடைய கயிறு. அன்றைய காலத்தில் மஸ்ஜிது நபவிக்கு பெண்களும் வருகிற ஒரு அமைப்பு இருந்தது. என்ன காரணம்னா, மதீனாவில் நபியுடைய பள்ளிவாசல் அல்லாமல் கிட்டத்தட்ட 9-10 பள்ளிவாசல்கள் இருந்தது. ஆனால் அங்கேயெல்லாம் பெண்மணிகள் பள்ளிக்கு போகலை, நபி அவர்களுடைய பள்ளிக்கு மட்டும்தான் வந்தார்கள். என்ன காரணம்? நபி அவர்களுக்கு வருகிற அந்த குர்ஆனுடைய வசனங்கள், வஹி, இறை செய்திகளை நேரடியாக நபி அவர்களிடத்திலிருந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அந்த மஸ்ஜிது நபவிக்கு வந்தாங்க. அங்கே மட்டும்தான் அனுமதி தந்திருந்தாங்க. அப்போது சஹாபாக்கள் இடத்துல நபியவங்க கேட்டாங்க, என்ன இந்த தூண்களுக்கு மத்தியில் கயிறு கட்டப்பட்டிருக்குது, என்ன காரணம்? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த கயிறு இருக்கே ஜைனப் என்ற பெண்மணியோடது. இரவு நேரத்தில் வருவாங்க, என்ன செய்வாங்கன்னா தொழுதுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப சோர்வாயிருச்சு, தூக்கம் மிகச்சிருச்சு, கீழே விழுகிற மாதிரி ஆகிட்டா இந்த கயிறை வச்சு தன்னை கட்டிக்குவாங்க, கட்டிட்டு மறுபடியும் தொழுவாங்க. நபியவங்க சொன்னாங்க, முதல்ல இந்த கயிறை அவுத்துருங்க, அந்த பெண்மணி இடத்துல சொல்லுங்க, அல்லாஹு தஆலா இந்த மாதிரி இபாதத் செய்கிறத விரும்புவது கிடையாது. சங்கையானவர்களே, எப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு அது கேடாக அமையுமோ, உடல் ஆரோக்கியத்தை அதை கெடுத்து விடுமோ, அது இபாதத்தாக இருந்தாலும் இஸ்லாம் அதை விரும்புவது கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அப்படின்னு சொன்னால் நாம் சிந்தனை செய்ய வேண்டும். இன்று உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற எத்தனை விஷயங்கள் நம்மிடத்தில், ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் என்ன சொல்கிறது? ஆண்களுக்கு இருக்கிற நிறைய பழக்க வழக்கங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற, மனிதனுடைய ஆயுளையே குறைத்து விடுகிற எத்தனையோ தேவையில்லாத ஹராமான இஸ்லாமிய ஷரியத் தடுக்கிற எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அந்த பழக்கத்தை வைத்திருப்பவர்களை எல்லாம் என்ன சொல்வது? அதனால் உடல் ஆரோக்கியம் இருக்குது, ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். வரலாறுகள் எழுதப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு மனிதர் நோய் நலன் விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க. அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. அவரை நோய் நலன் விசாரிப்பதற்காக வேண்டி அவருடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து அவரை பார்க்குறாங்க. எப்படி கோழி குஞ்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவருடைய உடலெல்லாம் மெலிஞ்சு போய் ரொம்ப நோயாளியாக இருக்கிறார். இப்போ நபியவங்க இதை பார்த்த உடனே கேட்டாங்களாமா, தோழரே, நீங்கள் அல்லாஹ்ட்ட ஏதாவது துவா செஞ்சீங்களா? எதையாவது இதுக்கு முன்னால் கேட்டீங்களா? அவர் சொன்னார், ஆமாம் யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு துவா செஞ்சேன். என்ன துவா செஞ்சீங்க? அந்த மனிதர் சொன்னார், ஆமாம் யா அல்லாஹ், இம்மை மறுமையில் ஈருலகத்தில் எனக்கு என்னென்ன தண்டனையெல்லாம் கொடுக்கணும்னு நீ வச்சிருக்கிறியோ அதையெல்லாம் இப்போவே எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி நான் துவா செஞ்சேன். நபியவங்க சொன்னாங்களாமா, தோழரே, அந்த மாதிரி நீங்கள் துவா செஞ்சதுக்கு பதிலாக யா அல்லாஹ் இம்மை மறுமையினுடைய எல்லா நலவுகளையும் சுகத்தையும் எனக்கு கொடு, என்னுடைய பாவங்களை மன்னித்தருன்னு சொல்லி நீங்கள் துவா செஞ்சுருக்கலாமே, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். ஆக சங்கையானவர்களே, அங்கேயும் அவர் தண்டனைன்னு கேட்டார். அந்த தண்டனைக்கு பதிலாக அவருடைய உடல் ஆரோக்கியம் கெட்டுவிட்டது. அதைத்தான் நபி அவர்கள் இங்கு சுட்டி காட்டினார்கள். இம்மை மறுமையினுடைய சுகத்தை அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். எனவே சங்கையான உடல் ஆரோக்கியம் என்பது அவ்வளோ உன்னதமானது. அதனால தான் இப்படி ஒரு ஹதீஸில் வருது, இக்தனிம் ஹம்சன் கபில ஹம்சின், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நபி அவங்க ஒரு 5 விஷயத்தை சொன்னாங்க. அதில் முதல்ல சொன்னாங்க, உங்களுடைய வாலிபத்தை வயோதிகம் வருவதற்கு முன் நல்ல அமலில் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நற்செயல்களில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2வதாக சொன்னாங்க, நோய் வருவதற்கு முன் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 3வதாக சொன்னாங்க, உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன் உங்களிடத்தில் இருக்கிற செல்வத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவே 4வதாக சொன்னாங்க, உங்களுக்கு வயோதிகம் வரும் முன் வாலிபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 5வதாக சொன்னாங்க, உங்களுக்கு மரணம் வரும் முன் வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ இதில் 2வது நபி அவங்க சொன்னது,
உங்களுக்கு நோய் வருவதற்கு முன் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி நிறைய நபர்களுக்கு நிறைய அமல் செய்யணும்னு ஆசை, ரமலான் மாதம் வந்தால் நோன்பு வைக்கணும்னு ஆசை. ஆனால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போனது, அது அவர்களை தடுக்கிறது. இப்படி நிறைய அமல்களை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அவர்களை தடுப்பது ஒன்றே ஒன்று தான், அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு காரணம்தான். எனவே சங்கையானவர்களே, உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும். இப்படி ஒரு ஹதீஸ் வருது, திருமிதிங்கிற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் மக்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு வெளியே பார்த்தா ஒரு மனிதர் வெயிலில் நின்றுருக்கிறார். தலையிலே ஒன்றும் இல்லை, வெறும் தலையோட காலில் செருப்பு இல்லாமல் நின்றுருக்கிறார். நபி அவர்கள் தோழர்களிடத்தில் அந்த மனிதரை பற்றி விசாரித்தாங்க. இவர் ஏன் வெயிலில் நிற்கிறாரு, தலையை மறைக்கல, காலில் ஒன்றும் இல்லை, வெறுங்காலோடு இப்படி நிற்கிறாரு, என்ன காரணம்? தோழர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் இப்படி நேர்ச்சி செஞ்சுருக்கிறாரு, இனிமேல் நான் வெயில்லையே தான் நிற்பேன், நிழலுக்கு போகவே மாட்டேன், அதே மாதிரி நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இவர் நேர்ச்சி செஞ்சுருக்கிறாரு. நபியும் சொன்னாங்களாமா, இவருடைய இந்த நேர்ச்சியை கொண்டு அல்லாஹுவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால் அவரை நிழலில் போய் உட்கார சொல்லுங்கள், இப்படி வெயிலில் நிற்க வேண்டாம், நோன்பை மட்டும் என்ன செய்ய சொல்லுங்கள், அவரை பூர்த்தி செய்ய சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். காரணம், இந்த விஷயங்கள் அமல் அல்ல, இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து விடக்கூடிய விஷயங்கள். எனவே தான் நபி அவர்கள் அதை தடுத்தார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே காண்கிறோம். எனவே சங்கையானவர்களே, ஷரியத்துடைய விஷயங்கள், நல்ல அமல்களுடைய விஷயத்திலேயே உடல் ஆரோக்கியத்தை ஒரு விஷயம் கெடுக்கும் என்று சொன்னால் அதை செய்வதற்கு இஸ்லாம் இடம் தருவதில்லை என்றால், உலகத்துடைய விஷயங்களில் நம்முடைய அற்ப சுகங்கள், சிறிய சிறிய இன்பங்கள், இன்னும் என்னென்னமோ விஷயம், மன இச்சைகள் என்று பல காரணங்களை சொல்லிட்டு பாவங்களில் ஈடுபட்டு தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்பவர்களை நாம் என்ன சொல்வது? சில மனிதர்கள் நபியுடைய காலத்தில் புதுசாக இஸ்லாத்தை தழுவுனாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கெல்லாம் நபியவங்க சொல்லி கொடுத்த மிக பெரும் ஒரு துவாவே இதுதான். ஒரு மனிதர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வர்றாரு, வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டேன், உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டேன், எனக்கு ஒரு அழகான ஒரு துவாவை எனக்கு சொல்லிக் கொடுங்க. நபி அவங்க இந்த துவாவை சொல்லி கொடுத்தாங்களாமா, அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி வ ஆஃபினி. ரொம்ப அருமையான துவா, வெறும் 5 வார்த்தைகள். ஆனால் இந்த 5 வார்த்தைகளில் முழு வாழ்க்கைக்கும் என்னென்னவெல்லாம் தேவையோ அனைத்தும் வந்து விடுகிற அருமையான ஒரு துவா. அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, வர்ஹம்னி எனக்கு ரஹ்மத்தை கொடு, இரக்கத்தை காட்டு என் மீது, வஹ்தினி எனக்கு ஹிதாயத்தை கொடு, நேர்வழியை காட்டு, வர்சுக்னி என்னுடைய வாழ்வாதாரத்தை, எனக்கு தேவையான விஷயங்களை கொடு, ஆஃபினி எனக்கு ஆரோக்கியத்தை கொடு அப்படிங்கிற இந்த 5 வார்த்தைகளை சொல்லி சொன்னாங்களாமா. இந்த துவாவை அதிகமாக ஓது, இதுவே உனக்கு போதுமானதாகும்னு சொன்னாங்களாம். எனவே சங்கையானவர்களே, உடல் ஆரோக்கியம் என்பது மிக உன்னதமான ஒரு விஷயம், அதை பேணிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதனால தான் நபி அவங்களுடைய பிரதான துவா ஹதீஸுடைய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி அவங்க கேட்ட பல்வேறு துவாக்களில் இப்படி ஒரு துவா வருது. அந்த துவாவில் வருகிற ஒரு வார்த்தை, வத்தஹவுலி ஆஃபியத்தி, யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கெடுக்கிற விஷயங்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி நபி அவங்க கேட்டாங்களாம். எனவே சங்கையானவர்களே, ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆரோக்கியம் இருந்தால்தான் மனிதன் உலகமாகட்டும் மறுமையுடைய விஷயங்களாகட்டும் அதில் உள்ள அந்த விஷயங்களை மனிதன் சாதிக்க முடியும். எனவே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். நிறைய சஹாபாக்களுக்கு நபியவங்க கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயமே அதுதான். ஒரு மனிதர் வர்றாரு, வந்து சொன்னாராமா, யா ரசூலுல்லாஹ், நான் உங்களுடைய இபாதத்துகள் வணக்கங்களை எல்லாம் நான் பார்த்தேன், நீங்கள் இவ்வளவு இரவு நேரத்தில் நின்று தொழுகிறீங்களே, உங்களுடைய கால்கள் வீங்கி விடுது, அதனால் நானும் என்ன செய்கிறேன்னா இனிமேல் அந்த மாதிரி தொழுக போகிறேன். நீங்கள் நோன்பு அதிகமாக வைக்கிறீங்களே, நானும் நோன்பு வைக்க போகிறேன். நபியவங்க அந்த மனிதருக்கு சொன்னாங்களாமா, தோழரே, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தொடர்ந்து ஒன்றும் தூங்காமல் தொழுகிறதில்லை, தொடர்ந்து சாப்பிடாமல் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறதில்ல, தொழுகவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன் இரவு நேரத்தில்.
நோன்பும் வைக்கிறேன், சாப்பிடவும் செய்கிறேன். அதனால் அந்த மாதிரி நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு நபி அவங்க அடுத்து சொன்னாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கடமை இருக்கிறது. உங்களது உடலுக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது, உனது கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதுன்னு சொல்லி நீண்ட ஒரு பட்டியலையே நபி அவங்க சொன்னாங்களாம். எனவே சங்கையானவர்களே, இஸ்லாமிய ஷரியத் என்பது யாருடைய கடமைகளிலும் குறைவு வந்து விடாதபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் உலகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதுலேயும் நமக்கு போதிக்குது, மறுமை சார்ந்த விஷயத்திலும் நமக்கு போதனை அதுதான். அதனால் நாங்கள் உலகத்தை சம்பாதிக்கிறோங்க, குடும்பத்தை கவனிக்கணும், குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணுங்கிற அதை காரணமாக வைத்துக்கொண்டு ஒருவர் மறுமையுடைய விஷயங்களை விடுவாரானால், தொழுகையை விடுவாரானால், இஸ்லாமிய கடமைகளை விடுவாரானால் அதுவும் குற்றமாயிரும். இதை காரணமாக வச்சுட்டு ஒருவர் உலகத்தை விடுவாரானால் அதுவும் குற்றமாகிவிடும். எனவே இம்மை மறுமை என்பது இரண்டு கண்களை போல. யார்கிட்டையும் உங்களுக்கு ஒரு கண்ணு போதுமா, ஒரு கண்ணை எடுத்துடலாமான்னு சொன்னால் எந்த ஒரு அறிவாளியும் அதை விரும்ப மாட்டார். ரெண்டு கண்ணும் எனக்கு வேணும் என்று தான் சொல்லுவார். அதை போன்றுதான் உலகமும் மறுமையும் இரண்டு கண்களை போல. ரெண்டு தராசுடைய தட்டுமை, ரெண்டையுமே சரியாக பேலன்ஸ் பண்ணணும். அதற்காக இதை விடுவதும் கூடாது, இதற்காக அதை விடுவதும் கூடாது. எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழுகிற இந்த கொஞ்ச கால துனியாவுடைய வாழ்க்கையில் நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை